ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாளைக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நாளைக்கு அதிகபட்சம் பார்த்தா காலைல 10 மணி வரைக்கும் படிப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்டு 5 மார்க் மட்டும் தனியாக 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். இன்னொரு வீடியோவில் ஒரு செலக்டட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டதை வச்சு உங்களுக்கு செலக்டட் கொஷின் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப இல்லாட்டி ஒரு 80% நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகிருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தேவையான ஒரு மாடல் இம்பார்ட்டன்டான நாளைக்கு நடக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லாமே தெரியுதான்னு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இப்போதைக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க. ஸோ நாட் ஒன்லி நீங்கள் எந்த சேனல் வேணாலும் பார்த்துருக்கலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க 90க்கு. இப்போ சப்போஸ் இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே செல்ஃப் எவாலுவேட் உங்களை நீங்களே மதிப்பிட்டுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் எந்த அளவுக்கு உங்களால் படிக்க முடியுது, எழுத முடியுது, ஸோ இதிலிருந்து எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ ஸோ அந்த கொஷின் மட்டும் இல்லாமல் அதே டைப்பில் உள்ள மாடல் கொஷினையும் சரி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டேரெக்டாக நம்ம 5 மார்க்குக்கு போகலாம். ஏன்னா நம்ம அதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஸோ 2 மார்க் 3 மார்க் நீங்கள் பார்த்துங்க. நான் கொஷின் பேப்பர் லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ 5 மார்க்கில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட் நான் சொன்னது தான். ஒரு ஃபங்க்ஷன் f(x)ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணணும். f(-4) அப்படின்னா -4 எங்கே இருக்குது, அந்த இருக்குது பாருங்கள், -2 ≤ ஸோ இதில் வந்து -4 வந்து எங்கே இருக்குது, இந்த -∞ -3 வரைக்கும். அப்போ -4 -3 ஃபஸ்ட் இதில் இருக்குது. -x +4 -xக்கு பதிலாக -4. அப்போ -4 +4 +4 8ன்னு வந்துடும். அதான் அதோட வேல்யூ. 1ங்கிறது எங்கே இருக்குது, சேம் அதுவும் அங்கே தான் இருக்குது. 1ங்கிறதும் அந்த இல்லை, அது -3யோட கட் ஆயிருச்சா. 1ங்கிறது இந்த 7க்கு கீழே இந்த இருக்குது பாருங்கள். 1 > x அந்த இது x - x². எக்ஸுக்கு பதிலாக 1, x²க்கு பதிலாக 1. அப்போ 1 - 1² 1² 1 தான். அப்போ அதோட வேல்யூ 0. ரொம்ப ஈஸி தான். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் போட்டுருவீங்க. ஃபங்க்ஷன் வச்சு வருது. அடுத்தது பாருங்கள், மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 + a 1 1 1 + b 1 1 1 1 + c. இது நான் பல தடவை சொல்லிட்டு இது கம்பல்சரி கேட்பாங்கன்னு. விச் இஸ் ஈக்குவல் டு abc × 1 + 1/a + 1/b + 1/cங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், ட்ரிகனாமெட்ரிலேருந்து இஃப் a + b + c = π அப்படிங்கிறப்ப cos² a + cos² b + cos² c = 1 - 2 cos a cos b cos c. வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் ஒரு லிமிட் வந்து 0 to இன்ஃபினிட்டிலேருந்து 0 அப்படிங்கிறப்ப, சாரி, லிமிட்டு தீட்டாங்கிறது 0 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறப்ப sin θ/θ = 1. இதுவும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் சிம்மெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது நான் சொல்லியிருப்பேன். அதுவும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஆஸ் எ சம் ஆஃப் சிம்மெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிம்மெட்ரிக் ஃபைன் பண்ணணும். வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் லாகரிதத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 9x² - 24xy + 16y² - 12x + 16y - 12 = 0 represents a pair of parallel lines அப்படிங்கிறப்ப find the distance between இந்த இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். அப்புறம் இன்டகிரேட் பண்ணுறது எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டகிரேஷன் ஆஃப் 3x + 5 divided by x² + 4x + 7. வெரி இம்பார்ட்டன்ட். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். பகுதி பின்னமாக்குதல். இது சின்ன கொஷின்னா 3 மார்க்கு, பெரிய கொஷின்னா 5 மார்க்கில் கேட்பான்னு சொல்லியிருந்தேன். இங்கே 9/x + 1 × x + 2 2 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ரொம்ப ஈஸி தான். ஏஎம் அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், இது ரொம்ப ஈஸி தான், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் cube root of x² + 7 - cube root of x² + 4 is approximately equal to 1/x², where x is large. இது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வெக்டார்ஸுக்கு பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துட்டு அது கோப்ளானருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாமே ஈஸி தான், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 மார்க்கில் எல்லாமே பாருங்கள். முக்கியமானது என்னது, ரேங்க் ஆஃப் அந்த வேர்டு ப்ளீட், அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் சொன்னது தான். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் டொமைன் அப்படி ரேஞ்ச், இது 2ல கேட்குறது சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து கேட்கல. ஸோ பட் வெரி இம்பார்ட்டன்டானது, அது பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, பாருங்கள். நான் PDF ஷேர் பண்ணுறேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அட்டன் பண்ணுங்கள். அதுவும் மேக்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டைம் இருக்குது, விச் மீன்ஸ் நான் இப்போ ஹாஃப் இயர்லியை மீன் பண்ணி சொல்கிற டைம் இருக்குது. பப்ளிக் எக்ஸாம்க்கே டைம் நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.